Hello students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல exercise 1.3ல 8th sum பார்க்க போறோம். A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x squared is equal to f of x the whole square கேட்டிருக்காங்க. First நம்ம கொடுத்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 3 minus 2x. இனி क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? f of x square equal to f of x into the whole square னு கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா f of x square னா இங்கே x square இருக்கா, f of x கொடுத்துருக்காங்க. அந்த x இருக்க இடத்துல மட்டும் இங்கே ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ 3 minus 2 x இருக்க இடத்துல இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்து f of x the whole square இருக்கு. f of x நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3 minus 2x the whole square, மொத்தத்துக்கும் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இனி இதை என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஃபார்முலா வைஸ் படி நம்ம எழுதணும். இது என்ன ஃபார்முலா படி இருக்குன்னா a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இந்த ஃபார்முலா படி இருக்கு. a இருக்க இடத்துல 3 இருக்கு, b இருக்க இடத்துல 2x இருக்கு. இனி நம்ம 3 minus 2x the whole square is equal to இதை ஃபார்முலா படி விரிச்சு எழுதலாம். a இருக்க இடத்துல 3 இருக்கு, 3 square minus 2 into a3, b இருக்க இடத்துல 2x இருக்கு plus b square 2x the whole square. அடுத்து 3 3s are 9 minus அடுத்து 2 3s are 6, 6 2s are 12, 12x plus இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் வரும் xக்கும் வரும். அப்போ 2 ஸ்கொயர் 4x ஸ்கொயர். இங்கே நம்ம 3 மைனஸ் 2x ஸ்கொயர் எழுதிக்கலாம். இனி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். எல்லாத்தையும் இங்கே கொண்டு வருவோமா? 3 மைனஸ் 2x ஸ்கொயர், இந்த 9 இங்கே கொண்டு வரலாம், மைனஸ் 9 ப்ளஸ் 12x, அதாவது இந்த மைனஸ் 12x இங்கே வரும்போது ப்ளஸ் 12x ஆகும், ப்ளஸ் 4x இங்கே வரும்போது மைனஸ் 4x ஸ்கொயர் ஆகும், ஈக்குவல் டு 0. இனி 2 இங்கே ஒரு மைனஸ் 2x கோட் இருக்குது, இங்கே மைனஸ் 4x கோட் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி ரெண்டுமே ப்ளஸ் பண்ணி போடணும். 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 3 இருக்குது, மைனஸ் 9 இருக்குது, மைனஸ் தான் 9 தான் பெருசு. அப்போ மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு 9லேருந்து 3 மைனஸ் பண்ணி எழுதுங்க. 6 is equal to 0. இது எல்லாமே இங்கே மைனஸ் வந்திருக்கனால நம்ம சிம்பிள்ஸாக மாற்றி எழுதுவோம். 6 ஸ்கொயர் ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் 12x மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் 6 எழுதிக்கலாம். இதில் காமனாக நம்ம 6 வெளியில் எடுக்கலாம். 6 காமனாக வெளியில் எடுத்தால் 6 போயிடும், எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 12 இருக்குது, இதில் 6 போச்சுன்னா 6x ஸ்கொயர். இந்த 6 கொண்டு நம்ம இதில் வந்து இது பண்ணணும். 2x plus 1 is equal to 0. இனி 6 அங்கே போனால் x squared minus 2x plus 1 is equal to 0. இனி நம்ம இதை I மெத்தடில் எழுதணும். I மெத்தடில் எப்படி எழுதணும்னா இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1, கீழே வந்து என்ன வரணும், நடுவில் இருக்குது -2. அதாவது ஒரு ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 வரணும், அதே நம்பரை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணினாலும் -2 வரணும். அப்போ நம்ம என்ன 1 1s are 1. அப்போ இதில் மைனஸ் போட்டுக்கலாம், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ -1 இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணும்போது -2 வரும். அப்போ எழுதிக்கலாம் x minus 1 x minus 1 is equal to 0. x minus 1 is equal to 0, x minus 1 is equal to 0. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரும், -1 அங்கே போகும்போது +1 மாறும். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.